Hello friends, welcome to Sudhir Vlogs and Recipes. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஸ்பெஷலான டே vlog தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ஸ்கூல் எல்லா பசங்களுக்கும் ஓபன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போறான் என் பையன். சோ அதனால ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான vlog இன்னைக்கு மார்னிங்ல இருந்து போஸ்ட் லஞ்ச் ரொட்டீன் வரைக்கும் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். மார்னிங் லஞ்சுக்கு அவனுக்கு பருப்பு வந்து நான் வேக போட்டுருக்கேன். இப்போ ஸோ கூடவே சாதம் வந்து ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோட ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். நான் வந்து லெமன் வந்து இந்த மாதிரி ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சிட்டு அதோட சாறை வந்து நல்லா ஒரு டம்ளரில் நான் எடுத்துட்டேன். அந்த சாறில் ஒரு டம்ளர் வரைக்கும் நும்முறை நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸை என்னென்ன அவனுக்கு பேக் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஸோ நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்ததுக்கப்புறமா நான் அவனுக்கு சாதமும் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து அவன் வந்து கேட்டிருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், அதனால் அவன் கேட்டதை பண்ணி தரணுங்கிறதுக்காக நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து அவனுக்கு தேவையான காலிஃப்ளவர் மட்டும் இப்போ வந்து நான் பண்ணிக்கிட போகிறேன். மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்கிறதுக்காக கொஞ்சமாக அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவையான காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சு நான் வந்து வேக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ காலிஃப்ளவரில் உள்ள புழுவெல்லாம் சாகடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதிலே கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நான் வேக வைக்கிறேன். நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டா நம்ம வந்து காலிஃப்ளவரில் இருக்கிற புழுவெல்லாம் வந்துடும். கூடவே அவனுக்கு வந்து மார்னிங்க்கு பால் வச்சுருக்கிறேன் அடுப்பில். ரசம்க்கு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் நான் சைடு பை சைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ரசம் தாளிச்சாச்சு, கூடவே பருப்பு தாளிச்சாச்சு, சாதம் வந்து அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து காலிஃப்ளவரும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனுக்கு பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடவே ஒரு பக்கம் தோசை, காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அவனோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால கண்டினியூஸாக தொடர்ச்சியாக எல்லா வீடியோஸும் வந்து எடுக்க முடியல. அப்பப்போ டைம் கிடைக்கிற நேரத்துலலாம் வந்து எடுத்துருந்தேன். அதனால தான் வீடியோஸ் வந்து நிறையா ஸ்கிப் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்தது. நான் வந்து அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு. இது ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ்க்காக பட்டர் போட்டு நம்ம சாண்ட்விச் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆஃப்டர்நூன் லஞ்சு பருப்பு சாதமும் இது கொஞ்சமாக வந்து ரசம் போட்டு நான் ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு பனைஞ்சு வச்சுருக்கிறேன். இது கூடவே சைடிஷ்க்கு காலிஃப்ளவர் ஃப்ரை அவன் கேட்டிருந்தது. இது மார்னிங் ஸ்நாக்ஸ் பிரேக்காக கொஞ்சம் சாண்ட்விச்சும் தென் கொய்யாவும் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நட்ஸு டேட்ஸு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா பார்த்திங்கன்னா கம்பல்சரி வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றணும் ஆகணும், அதுக்காக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மீதி இருக்கிற ஒர்க்கெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸ்கூலுக்கு அனுப்புறது பார்த்திங்கன்னா என்னை விட அவனுக்கு தான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த வாட்டி. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற சந்தோஷம், நம்ம கிட்ட கறந்து எஸ்கேப் ஆகி ஜாலியாக விளாடலாங்கிறத சீக்கிரமாகவே இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அத்தை அத்தை ஊருக்கு போகிறாளா? எந்த ஊருக்கு போகிறா அத்தை? நவீன அத்தை காரில் வர்றாங்க, உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க வந்து. நீ சாப்பிட மாட்டேங்கல? நவீனாத்த காரில் வரல, வந்து உன்னை தூக்கிட்டு போகிறாங்க நவீனாத்தை. போறியா? நவீனாத்திட்ட கூப்பிடவா? ஃபோன் பண்ணவா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கிச்சன் ஒர்க் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்ததுனால கிச்சன் வந்து ஸ்டவ் ஏரியா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் ஸ்டவ் ஏரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணணும். டீப் க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு வந்து அந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொல்லைகள், பூச்சி தொல்லைகள் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நான் கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா மத்தியானம் சமையலுக்கு வந்து சேம் ரொட்டீன் நான் அவனுக்கு கொடுத்த அதே மாதிரி தான். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக நான் அவனுக்கு வச்சு விட்டேன் இல்லையா, மீதி காலிஃப்ளவர் வந்து பாயில் பண்ணிட்டு எங்களுக்கும் அதே சேம் ரெசிபி பருப்பு ரசம் வித் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் ரெடி பண்ணேன். கூடவே நைட்டுக்கு சப்பாத்திக்கு குருமா வந்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் வந்து மஷ்ரூம் குருமா வந்து பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுடுக்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காயும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போல் பட்டை, ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ மஷ்ரூம் கேபி வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிற நேரத்தில் வந்து நான் சைடு பை சைடு வந்து அந்த காலிஃப்ளவருக்குரிய மசாலா வந்து கோட் பண்ணி வச்சுருந்தது இல்லையா காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு, அதையும் வந்து சைடு பை சைடு நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன்.
இப்போ வந்து மஷ்ரூம் குருமா வந்து எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி பண்ணுவேங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இந்த மஷ்ரூம் குருமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசாக்கு கூட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு அன்னாசி பூவும், ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய் பூவாக நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் சிவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே ஆனியன் அண்ட் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பாதி பாக்கெட் அளவுக்கு நான் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் அளவுக்குள்ள மஷ்ரூம் வந்து நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அந்த காளானையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் காளான் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் போல் வீட்டில் வச்சுருக்கிற அந்த குழம்பு மிளகாய் தூளை நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு அல்லது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் வந்து நம்ம கலந்துக்கிட போகிறோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணதில் பசங்களுக்கு சந்தோஷம், அம்மாங்களுக்கு அதை விட சந்தோஷம் இருக்கும். ஆனால் பசங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணது நல்லது. இத்தனை நாள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லேயே எல்லா பசங்களுமே அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு ஐஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம மொபைலில், நம்ம டேப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அட்டன் பண்ணுறதுனால அதிலேருந்து வர்ற ரேஸ் வந்து பசங்களோட கண்ணை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து கண்டிப்பாக பசங்க ரிலீஃப் ஆவாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுனால பசங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பசங்களை வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, க்ராசரிக்கு வாங்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மட்டும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரீசன் வந்து எனக்கு காரணம் புரியல. மேபி நான் சொல்கிறது கூட தப்பாக கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒன்றும் தப்பாக தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறோம், க்ராசரி வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகும்போது ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து நம்மளை விட வந்து பசங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இத்தனை நாள் ஸ்கூல் வந்து பசங்களுக்கு இல்லை. இனிமேலாவது வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது வந்து அவங்களோட சோஷியல் பிஹேவியர் அண்ட் மென்டல் பிஹேவியர் எல்லாத்துக்குமே வந்து நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னோடய சஜஷன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியன் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் கூட வெளியவே விடாத பேரண்ட்டு கூட இருக்கலாம். அந்த மாதிரி பேரண்ட் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுன இந்த மஷ்ரூம் கிரேவி இருக்கு இல்லையா, இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து கிரேவி தயாராகிடும். அவ்வளோதான். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நம்ம சாதம் வச்சாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுருந்த அதே பேனில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பீட்ரூட், காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் பருப்பு ரசம். இப்படி தான் எங்களோட லஞ்ச் ரொட்டீன் வந்து இருக்கும் ஸ்கூல் டேஸில். எப்படி இருந்தது ஸ்கூலு? செமையாக இருந்ததா? பாருங்கள், பையனுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சுங்கிறான். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.